குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஸ்பீஷியஸ் அப்படின்னா என்ன? ஸ்பீஷியஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். கிளாஸிஃபிகேஷனோட பேசிக்காகவே எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீஷியஸ் தான். த டேர்ம் ஸ்பீஷியஸ் வாஸ் காயின்ட் பை ஜான் ரே. ஜான் ரே அப்படின்றவர் தான் இந்த ஸ்பீஷியஸ் அப்படின்ற சொல்ல வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனார். அண்ட் இன் ஹிஸ் புக் ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்ட்ரம் அப்படின்ற ஒரு புக்கையும் இந்த ஜான் ரே வந்து வெளியிட்டிருக்காரு. 3 வால்யூம் புக்காக இருக்கும். ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்ட்ரம் அப்படின்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணவரே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ரே. எந்த வருஷத்தில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா 1693. Described the species as a group of morphologically similar organisms arising from a common ancestors. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்ட்ரம் அப்படின்ற 3 வால்யூம் புக்கையும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரோலஸ் லினேயஸ் in his book Systema Naturae. கரோலஸ் லினேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற புக்கில் அந்த ஸ்பீஷீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லியிருக்காரு. ஸ்பீஷீஸ் ஆஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கரோலஸ் லினேயஸ் சிஸ்டமா நேச்சுரேன்ற புக்கில் சொல்லியிருக்காரு. த ஸ்பீஷீஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ குரூப் ஆஃப் organisms that have similar morphology and physiology and can interbreed to produce fertile offsprings. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜி, அதோட புறத்தோற்றம், உடல் செயல், அது மாதிரியான ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். interbreed to produce fertile offsprings. 1859 சார்லஸ் டார்வின். அதுக்கப்புறம் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ். சார்லஸ் டார்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்ற ஒரு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எவல்யூஷனரி கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். இவர் வந்து நேச்சுரல் செலெக்ஷன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்ற ஒரு புக்கில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. டூல்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி, அந்த டாக்ஸானமியோட கருவிகளை பற்றி. சரியா? அந்த டூல்ஸ் அண்ட் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த டூல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட அந்த டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் டூல்ஸை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அதில் ஹெர்பாரியம் அண்டு botanical garden. Herbarium and botanical garden may be used as tools for the study of plant taxonomy. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் plant taxonomy பற்றி சொல்லியிருக்காங்க. In the case of animal studies, the classical tools are museum, taxonomical keys and zoological parks and marine park. இதை பற்றிலாம் இதில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஆர் ஃபீல்ட் விசிட், சர்வே, ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன். இதெல்லாமும் இந்த டூல்ஸில் வந்து நம்ம டாக்ஸானமிக்கல் டூல்ஸில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரியா? அதை வந்து ரிசர்ச் பண்ணுறது, ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, அதை ரிசர்ச் பண்ணுறது, கிளாஸிஃபிகேஷனு, ப்ரிசர்வேஷனு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸானமிக்கல் டூல்ஸில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். மெனி டூல்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு ஃபார் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். அமாங்ஸ்ட் தெம் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் டூல்ஸை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், இதில் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் நம்மளுக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் ஆல்சோ நோன் ஆஸ் த வண்டலூர் ஜூ. இது வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வண்டலூர் ஜூ தான் நம்ம வந்து அறிஞர் அண்ணா நேஷ்னல் பார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. த ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் an area 1500 acres is one of the largest zoological park in India. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இந்த ஜூ ஹவுசஸ்
2553 ஸ்பீஷியஸ் போத் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2553 அதாவது என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்கள் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. 2553 ஸ்பீஷியஸ் இருக்குது. இதான் வந்து ஜுவாலஜிக்கல் அறிஞரன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த டாக்ஸானமிக்கல் டூல்ஸில் சம் இம்பார்ட்டன்ட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்ஸானமிக்கல் கீஸ். சரியா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமிக்கல் கீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வகைப்பாட்டு திறவுகோள்னு சொல்லுவோம். the taxonomical keys. The keys are based on comparative analysis of the similarities and dissimilarities of organisms. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிமிலாரிட்டி டிஸ்சிமிலாரிட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணி உருவாக்கப்பட்டது. சரியா, there are separate keys for different taxonomic கேட்டகரிஸ். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட்டாக தனித்தனியாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க. டாக்ஸானமிக்கல் கீஸை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மியூசியம் அப்படின்றது தெரியும் இல்லையா, அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து மியூசியம் அப்படின்னு சொல்கிறது. பயாலஜிக்கல் மியூசியம் ஹாவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஸ்டடி அண்ட் ரெடி ரெஃபரன்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் மியூசியம்ஸில் பொறுத்த வரைக்கும் எப்படி கலெக்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா தாவர விலங்கு பொருள்களை வந்து கலெக்ட் பண்ணி அங்கே ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா, அதை தான் வந்து நம்ம வந்து மியூசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தி ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் போத் எக்ஸ்டினிக்ட் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் பி ஸ்டடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிந்த உயிரினம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட டீத், அதோட போன், அதோட ஸ்ட்ரக்சர், அப்பியரன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி ஆரிஜினேட் ஆனது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்பெசிமனாகவும் வச்சுருப்பாங்க. சரியா, அதை எக்ஸ்டினிக்ட் ஆர்கானிசத்தை அதை தான் அங்கே எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த மியூசியமில் தான். அந்த மியூசியமில் வந்து அந்த மாதிரியான ஆர்கானிசம்லாம் வச்சுருப்பாங்க. பிளான்ட்ஸும் சரி, அனிமல்ஸ்லேயும் சரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் பார்க். அதுக்கப்புறம் எதை சொல்கிறோம் அப்படின்னா ஜுவாலஜிக்கல் பார்க்கில் தீஸ் ஆர் பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ஸ் அண்டர் த ஹியூமன் கேர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனோட பார்வையிலேயே அந்த இடத்துல அனிமல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காட்டு விலங்குகள், அதை தான் வந்து வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ஸ் அண்டர் ஹியூமன் கேர். மனிதனோட பார்வையில் அது வந்து பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் எனேபிள்ஸ், நம்ம ஜூலாம் பார்க்குறோம் இல்லையா, அனிமல்ஸ் ஜூ, ஜுவாலஜிக்கல் பார்க், அதை தான் சொல்கிறோம். இட் எனேபிள்ஸ் டு ஸ்டடி த ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர். அப்போது அந்த அனிமல்ஸோட ஃபுட் ஹேபிட்டேட்ஸு, அந்த அனிமலோட பிஹேவியர், இதை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும் இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெரைன் பார்க் அப்படிங்கிறது கடல் பூங்கான்னு சொல்கிறது. சரியா, the marine organisms are maintained in protected environmentல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெரைன் ஆர்கானிசத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் இந்த ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதில் அப்படின்னா மெரைன் பார்க்கில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா printed taxonomical tools. printed taxonomical toolsல வந்து பார்த்தோம் அப்படின்னா printed taxonomical tools consist of identification cards, description, field guides and manuals. இந்த மாதிரி எல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. எதில் அப்படின்னா இந்த printed taxonomical toolsல அந்த உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா இதோட என்ன சொல்கிறது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு, இந்த மாதிரியெல்லாம் ஃபீல்டு கைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாமே இதில் சொல்கிறோம் அப்படின்னா printed taxonomical டூல்ஸில் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். அதுக்கப்புறம் எதை சொல்லலாம் அப்படின்னா மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புக் பேக் 5 மார்க் கொஷினாக இருக்குது. மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்றதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா the technological advancement has helped to evolve the molecular taxonomical tools from classical tools to molecular tools.
அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டெக்னாலஜியை வந்து இதில் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சரியா, உருவாக்க நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு சரியா. the accuracy and honesty is the more significant in the molecular tools. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாலிகுலர் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. The following methods are being used for the taxonomical classifications. இதில் வந்து நிறைய taxonomical classifications பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the molecular techniques and approaches such as DNA barcoding. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு DNA barcoding பற்றி சொல்லியிருக்காங்க. Short genetic marker in an organism's DNA to identify it is belonging to an particular species. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக DNA barcode அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா the marker in an organism's DNA to identify it as belonging to a particular species. DNA hybridizations. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா DNA hybridizations. The measures the degree of genetic similarity between pools of DNA sequences. DNA hybridizations. அதுக்கப்புறம் எதை சொல்கிறோம் அப்படின்னா DNA hybridization சொல்கிறோம். இந்த DNA hybridization அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏவோட எதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா measures the degree of genetic similarity between pools of DNA சீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு ஐடென்டிஃபை அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் அ சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ பை லுக்கிங் அட் யூனிக்யூ பேட்டர்ன்ஸ் இன் த டிஎன்ஏ. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து எதுக்காக வந்து உதவுது அப்படின்னா இதுவும் வந்து டெக்னாலஜிக்கல் மெத்தடில் தான் சரியா. அதோட சிறப்பு அமைப்புகள் அந்த ஆர்கானிசத்தை வந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதோட கைரேகையை வந்து தெரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான். The restrictions fragment length polymorphisms அதான் வந்து RFLP அப்படின்னு சொல்கிறது. restriction fragment length polymorphism analysisல வந்து பார்த்தீங்க அப்படின்னா difference in homologous DNA sequence that can be detected by presence of fragments of different length after digestion of the DNA samples. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ மாதிரிகளை சரியா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம் அனலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து யூஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய அந்த டிஎன்ஏ சின்ன சின்ன பீசஸ் அதோட தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம் அனலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அதை பிசிஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை வந்து அதில் பயன்படுத்தி அந்த ஜீன் தொகுதியை பற்றி தெரிஞ்சுக்குவோம் சரியா. அதே மாதிரி இந்த சீக்வென்சிங் டு ஆம்ப்ளிஃபை அ ஸ்பெசிஃபிக் ஜீன் ஆர் portions of gene are used as taxonomical. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த taxonomical tools-ஐ பயன்படுத்தி தான் எல்லாமே இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். அதாவது அந்த ஸ்பீஷீஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சில ஆட்டோமேட்டட் டூல்ஸும் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். அதை தான் வந்து சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா அலைஸ், அதாவது ALIS, அப்புறம் டெய்ஸி, எபிஸ், ஸ்பைடா, டிராவிங் எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைஸ் சொல்லியிருக்காங்க. ALIS அலைஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் லீஃப் ஓவர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. அந்த லீஃப் ஓவர்னு சொல்கிறோன்னே இலைத்தாவி அதை பற்றி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெய்ஸி டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது சரியா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பி ஐடென்டிஃபிகேஷன்
சிஸ்டம், அதாவது எபிஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அதாவது தேனீ, அந்த தேனீக்களை வந்து கண்டறியக்கூடிய அந்த சிஸ்டம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடா. நெக்ஸ்ட் எதை சொல்லலாம் அப்படின்னா ஸ்பைடா மூலமாக சில ஸ்பைடர் சொல்கிறோம் இல்லையா, ஸ்பைடர், இதெல்லாம் வேஸ்ப், பீ, குளவிகள், இதெல்லாம் பற்றி நம்ம அதோட கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பைடா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் ஹெல்ப் பண்ணுது. சரியா, அந்த ஒரு டூல்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்ரா விங், அதோட விங்ஸ், ஹனிபி விங்கு ஐடென்டிஃபிகேஷன்ஸ், அந்த ஹனிபி விங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ட்ரா விங்கு. இதான் வந்து ஆட்டோமேட்டட் ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எதை சொல்லலாம் அப்படின்னா நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி, this is based on electron microscopy images to study the molecular structures of cell organelles. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆர்கனல்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது. சரியா, மைக்ராஸ்கோபி இமேஜஸ் டு ஸ்டடி த molecular structures of cell organelles. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், அதாவது எத்தாலஜி அப்படிங்கிறது அதோட நடத்தை அடிப்படையில் அந்த கருவிகளை பற்றி சொல்கிறது. பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசத்தோட பிஹேவியரை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது. சரியா, அதுக்கு வந்து எதை எக்ஸாம்பிள்ஸ், சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். எல்லா பேர்ட்ஸோட சவுண்டு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அப்போ அந்த பேர்ட்ஸோட சவுண்டை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். பயோலுமினன்சன்ஸ், இதை பற்றியும் நம்ம வந்து அந்த ஒளி ஊடுருவுதல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒளி உமிழ்தல் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அதை தான் வந்து பயோலுமினன்சன்ஸ். இதை பற்றியும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ். டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மின்னியல் சார்ந்த வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனோடாக்ஸா அப்படின்னு சொல்கிறது. இனோடாக்ஸா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் an electronic resources for digital images and descriptions about the species which was developed by Natural History of Museum London. லண்டனில் இருக்கக்கூடியதான் இந்த இனோடாக்ஸா அப்படிங்கிற இந்த நேச்சுரல் மியூசியத்தினால உருவாக்கப்பட்டது தான் இந்த இனோடாக்ஸா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் இருக்குது. சரியா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸை சேர்ந்த அந்த பிக்சர்ஸு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் இனோடாக்ஸா மீன்ஸ் த இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அக்சஸ். இனோடாக்ஸா அப்படின்னாவே என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அக்சஸ். இதுதான் வந்து இனோடாக்ஸாவோட எக்ஸ்பிளனேஷன். எதை சொல்லலாம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அக்சஸ்.